Hi everyone. Guys, MTS result வந்துருச்சு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. First of all, select ஆன candidatesக்கு congratulation. Guys, நீங்க last year பாத்தீங்க அப்படின்னா SSC MTSக்கு நம்ம நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், எஸ்பெஷலி இங்கிலீஷ்க்கு. சரிங்களா? SSC MTSக்கு நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் ஸ்டடி பிளானர் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் நான் 40 டேஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து ஏன்னா எம்டிஎஸில் வந்து இங்கிலீஷும் ஜிஎஸும் தான் அதிகமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்டே வந்து செஷன் 2ஓட ரிசல்ட் தான். இதில் நீங்கள் இங்கிலீஷ்லையும் ஜிஎஸ்லையும் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்றத பொறுத்து தான் இந்த ரிசல்ட்டே உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் இயர் வந்து 45 டேஸ் ஸ்டடி பண்ணி இது மாதிரி நிறைய நம்ம கொடுத்துருந்தோம், நிறைய செஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் யூடியூப் கிளாஸஸ் பார்த்து மட்டுமே எனக்கு 25 கொஷின்ஸ்க்கு என்னால் 24 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது கரெக்டாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உண்மையிலேயே நம்ம கிளாஸஸ் பார்த்து உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி நீங்கள் இப்படி செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வேணும் கைஸ். என்னென்னா உங்களோட நேம் அண்ட் உங்களோட ஃபோட்டோ கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லை உங்கள் நேம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேங்க், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கீங்க, அப்புறம் உங்கள் ஃபீட்பேக், இது எல்லாமே எனக்கு வந்து வேணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் நம்மளோட சேனல், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு பர்சனலாக கூட சேட் பண்ணால் நம்ம குரூப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 PDF வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயுமே இருக்குது. சரிங்களா? ரெண்டுலேயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரோல், ஹவல்தார், லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 இப்படி எல்லாமே இருக்கும். லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் எம்டிஎஸ் லிஸ்ட்டில் என்ன, லிஸ்ட் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா எம்டிஎஸ்ல வந்துட்டு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரிசல்ட் வந்து இதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் 2ல வந்து என்ன இருக்கும், லிஸ்ட் 2ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லிஸ்ட் 1ல எம்டிஎஸ்ல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸ் வந்து இதில் இருக்கும். லிஸ்ட் 2ல வந்து ஹவல்தாரில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸ் வந்து இதில் இருக்கும். இந்த ஃபைனல் ரிசல்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இதில் வந்து அந்த கட் ஆஃப்லாம் என்னென்ன அப்படின்றது, அந்த டீட்டெயில்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். சரிங்களா? லிஸ்ட் 3ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுமே கூட கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வித் ஹெல்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த இதில் வந்துட்டு இவங்களோட இதுவுமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஹெல்டில் வச்சுருப்பாங்க, வித் ஹெல்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து லிஸ்ட் 3ல இருக்கும். லிஸ்ட் 4ல வந்து ஒரு சில காரணங்களால இந்த கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிஜெக்டட் இது வந்து லிஸ்ட் 4ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வேற என்ன இருக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் இதுவுமே அதில் இருக்கும். டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் விச் மீன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே அதில் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸோட கட் ஆஃப் இது நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு கேட்டகரிக்குமே எவ்வளோ வந்து அவங்க எடுத்து வேக்கன்சி எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான கட் ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு 118, எஸ்சிக்கு 114, எஸ்டிக்கு 106, இஎஸ்எம்க்கு 76 இந்த மாதிரி இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓபிசிக்கு 120, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 114, யூஆருக்கு 120. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடுக்கு எம்டிஎஸ் கட் ஆஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவல்தாருக்கு வந்துட்டு அந்தந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு இருக்கு. எஸ்டிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 116, 105, ஓபிசிக்கு 121, இடபிள்யூஎஸ்க்கு 119, எஸ்சிக்கு 114. ஸோ இது வந்து ஹவல்தாரோட கட் ஆஃப் வந்து இதில் இருக்கு. சரிங்களா? எஸ்எஸ்சி எம்டிஎஸோட கட் ஆஃப் இங்கே இருக்கு, ஹவல்தாரோட இங்கே இருக்கு. இது எல்லா பிடிஎஃப்மே நான் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நான் சென்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி உங்களோட ரோல் நம்பர், உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த மாதிரிலாம் இருக்கும்.
சரிங்களா? ஸோ இது நீங்கள் வந்து பார்த்து சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் போனீங்க, எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரிசல்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் ரோல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வந்துடும். வித்தின் அ மினிட்லேயே வந்து வந்துடும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றது அந்த பிடிஎஃப் இருக்கும். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாஹித் சாபிர்னு இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்து ஃபினான்ஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க எம்டிஎஸ்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது வந்துருச்சு இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு நாள் உங்களை வர சொல்லி உங்களுக்கு மெயில் இல்லை கால்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களை வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து ஃபெட்டப் ஆக வேணாம், ரொம்ப வருத்தப்பட வேணாம். நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து சிஜிஎல் வந்துடும், அப்புறம் சிஹெச்எஸ்எல், அப்புறம் எம்டிஎஸ் வரதான் போகுது. ஓகேவா? ஸோ இந்த டைம் லாஸ்ட் எக்ஸாமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் சரியாக படிக்காமல் இருந்தீங்க, இது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக் திரும்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த 2025 எம்டிஎஸ் நம்ம ஷியோராக கிளியர் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்மளோட ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் வந்து இது நீங்கள் ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் ஃபைல்ஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், 1000 குவிசஸ் இருக்குது. 1000+ குவிசஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு கண்டென்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். தட்ஸ் the session. Thank you.